அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் இன்றைக்கி உலக மகளிர் தினம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆண்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். தம்பி நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதனுடைய பொருள் என்னென்னா, ஒரு தாய் ஒரு கருவை தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை அனுபவிப்பாங்க. அது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டம், ஏராளமான வலி, வேதனை, நிறைய அசௌகரியங்கள், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு தாய் தன் மகனை அல்லது மகளை ஈன்றெடுப்பாங்க. இந்த ஈன்றெடுப்பதற்கு அல்லல் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் கேட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு தாண்டி தான் அந்த குழந்தையை பெறுவாங்க. அந்த குழந்தையினுடைய பெற்ற பிறகு அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அந்த 10 மாத துன்பங்கள் எல்லாம் வெயில் வந்த உடனே பனி விலகிற மாதிரி விலகி போயிடும். அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே பெண்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படியே முகமும் மலரும் அகமும் மலரும், மகிழ்ந்து சந்தோஷமாயிடுவாங்க. ஒரு தாய்க்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி எதுன்னா, 10 மாதம் சுமந்த தன் குழந்தையை பெற்றெடுப்பது மிகச்சிறந்த மகிழ்ச்சி. ஆனால் அதை விட பெருமகிழ்ச்சி எதுன்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, தன் பெற்ற மகனை, தான் பெற்ற மகளை சான்றோன், அறிவார்ந்த சமூகம் சார்ந்தவர்கள், இவன் கல்வியிலே சிறந்தவன், இவன் ஒழுக்கத்திலே சிறந்தவன் என்று சொல்லும்போது அந்த தாய் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவாள்னு வள்ளுவர் சொல்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்றைக்கு எங்களுடைய தாயார் இங்கே இல்லை, என்னுடைய தந்தையாரும் இல்லை, அவங்கெல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் தாயாய் நான் மகிழ்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவருக்கு குரு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் என்னோட ரொம்ப இளையவர், நான் ரொம்ப மூத்தவன். ஏன்னா எனக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அடுத்து ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் தான் இவர் 3வது மகன் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. நிறைய வயது வித்தியாசம் இருந்ததுனால இவர் நான் தான் தூக்கி வளர்த்தேன். இவருக்கு விளையாட்டு காட்டுறது, இவருக்கு எல்லாமே பண்ணுறது நம்ம தான். கிட்டத்தட்ட ஒரு 2வது தந்தையாக அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் இருந்தது. இவருக்கு நான் சில கலைகள் கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய தாய்மாமாக என்னுடைய குருநாதர் மூர்த்தி ஆசான், அவரும் இப்போ இயற்கையோடு போயிட்டார், இல்லை இப்போ அவர். ஆனால் அவருடைய வழித்தோன்றல்களாக இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன். ஏராளமான காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன். நிறைய திரைப்படங்களில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து மலேசியா மண் வரைக்கும் இந்த மக்களுக்கு, நம்ம மாணவர்களை கொண்டு போய் ஜெயிக்க வச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்தி சேனல், எல்லா நியூஸ் பேப்பர், மீடியா எல்லாத்துலேயுமே நான் பேசியிருக்கிறேன். இந்த தற்காப்பு கலை பற்றி நிறைய விருதுகளும் எல்லாமே பெற்றிருக்கிறோம். அது காரணம் உழைப்பு. அந்த உழைப்பு தான் இவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது. இந்த கலைகளோட இந்த ஊர் சிற்பக்கலை நகரம் தானே. இந்த சிற்பக்கலை நகரத்தில் சிலம்பக்கலை முதல்ல கொண்டு வந்து நாங்கள் தான். அதை என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். இன்றைக்கி சிலம்பம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சிலம்பத்தை இந்த ஊரில் நாங்கள் பயிற்சி அளித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் என்கிட்ட இங்கே கற்றுக்கிட்டாங்க. இந்த ஊரில் எல்லா பகுதியிலும், இந்த ஊரில் எத்தனை தெரு, எத்தனை வார்டு இருக்கா, எல்லா ஊரில் எல்லா பகுதியிலும் என்கிட்ட வருவாங்க கற்றுக்க. அதில் முதன்மை மாணவராக இருந்தது தம்பி ஆனந்த் அவர்கள். அவங்க நல்லா கற்றுக்கிட்டு ஒபீடியன்ஸ், கிளாஸ் உள்ள வந்தால் என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவான், வீட்டுக்கு போனோடனே அண்ணான்னு கூப்பிடுவான். நான் சொல்லலை, அது அவரை அந்த ஒழுக்கம். கிளாஸ் உள்ள வந்தோன்னா மாஸ்டர்னுவான், வெளியே போனோன்னா அண்ணான்னுவான். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, நான் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான்ற மாதிரி இருக்கும். அந்த ஒபீடியன்ஸ், பை ஃபாலோயிங் த மாஸ்டர் யூ பிகம் த மாஸ்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் ஒருவரை பின்தொடர்ந்தால் அவரை போலவே மாறிவிடுவீர்கள். புத்தர் என்ன சொன்னார்னா, வாட் யூ திங்க் யூ பிகம், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். இவர் என்னை ஒற்றி வந்தார், நான் சொன்ன பாதையில் வந்தார், நான் கொடுத்த கலையை கற்றுக்கொண்டார். சிலம்பம், தற்காப்பு கலைகள், யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாமே பயிற்சி எடுத்தாங்க. அந்த கலையில் நிபுணத்துவமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நல்ல மாஸ்டராக வந்திருக்காரு. உள்ளபடியே ஆகச்சிறந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் ஒருங்கிணைச்சி பண்ணுறது உண்மையிலே புத்தர் தற்காப்பு கலைகளுக்கும் நம்ம தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்கள் மாஸ்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். மல்லை ஆனந்தை பற்றி நான் சொல்லணுன்னா, அவருக்கு நான் இந்த ஆர்ட், இந்த கலைகளை சொல்லித்தரதுக்கு முன்னாடி ஒழுக்கத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்று வரைக்கும் அவர் டீ காஃபி கூட குடிக்க மாட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீ காஃபி குடிக்க மாட்டார், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கூட வேண்டான்னுவார். எதுவுமே எல்லாமே வேண்டாம் தான், எது தேவையோ அது மட்டும் தான் செய்வார். அனாவசியமான விஷயங்களுக்கு போக மாட்டார், அனாவசியமான தவறான செயல்கள் எதுக்குமே போக மாட்டார். அந்த டிசிப்ளின்டு லைஃப் இன்னி வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. மாணவர்கள், நீங்கள் அவரிடம் கலைகளை மட்டும் கற்கக்கூடாது, இந்த ஒழுக்கத்தையும், நேரம் தவறாமை, பஞ்சுவல்,
1 மணிக்கு வரணும்னா 1 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடி வைப்பார். பார்த்துருக்கீங்களா? லேட்டாக வரவே மாட்டார். அந்த பஞ்சுவாலிட்டியை நீங்கள் படிக்கணும், அந்த ஒழுக்கத்தை நீங்கள் படிக்கணும். எந்த தீய பழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடாது, எந்த ஒரு போதை வஸ்துக்கும், எந்த மது போதை எதுக்குமே நம்ம ஆளாகக்கூடாது. இந்த கலைகள் வந்து நமக்கான ஒழுக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கலைகள். இந்த கலைகளினூடாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது இந்த ஒழுக்கத்தையும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். ஸ்கூலில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒழுக்கம் தான் முதன்மையானது. இந்த ஒழுக்கம் இருந்ததுனால தான் இவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு தமிழ் சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகத்தால் இன்னைக்கு மதிப்பூர்வ முனைவர் பட்டம் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது வரம்னு கூட சொல்லலாம். இவரை பற்றி வெரிஃபை பண்ணி இவரை பற்றி எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட கேட்கல, இந்த ஊர் முழுக்க இவரை பற்றி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தான் இதை கொடுத்தாங்க. சும்மா ஒன்றும் கொடுக்கல, இது காசு கொடுத்து வாங்குற பட்டமும் கிடையாது. இவருடைய கடின உழைப்பு, பல்லாண்டு கால சமூக சேவை, ஏராளமான அன்னதானங்கள், மரக்கன்று, கல்வி உபகரணங்கள் வளர்ந்தது, இயற்கை மருத்துவம், இயற்கை இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணுறதுனால இவருக்கு இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அனைத்து கட்சிகளை சார்ந்த நண்பர்களும் தோழர்களும் தொடர்ந்து வந்து பாராட்டிகிட்டே இருக்கிறாங்க. உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.